பிக் பாஸ் இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்றைய பிக் பாஸ்ல வந்து அந்த பேய் டாஸ்க் அதை வந்து கன்டினியூ பண்ணி ஒரு வழியா முடிச்சுட்டாங்க. அதுல செம காமெடி என்ன அப்படின்னா வந்து பூசாரி அப்படின்ட்டு பூஜை பண்றதுக்கு ஒருத்தன் அனுப்பிச்சது கூட அவனையாவது கொஞ்சம் நம்ப வைக்கிற மாதிரி நல்லபடியா அனுப்பலாம் இல்லையா? அதையும் போட்டு நம்மளை புளிஞ்சு வெறுப்பேத்தி ஒரு நமக்கே பாக்குறப்ப அவ்வளவு கடுப்பா இருக்கு. என்னடா இது, ஒரு விஷயம், ஒரு ப்ரோக்ராம் பண்றோம், இத்தனை கோடி பேர் பாக்குறாங்க, அதுல வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்கணும், ஓரளவுக்கு ஒரு சாமியார் அப்படின்னு நம்புற அளவுக்காவது ஒரு ஆள் அனுப்பி அந்த ஆள் உள்ள வந்து அந்த கெத்து காட்டி கொஞ்சமாவது அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தா பாக்குற மாதிரி இருந்திருக்கும். அதுவும் இல்லை, என்ன பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல. எப்படியோ ஒரு வழியா அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுஜா வர்ணி வந்து என்ட்ராகிறாங்க. சுஜா வர்ணி என்ட்ரானதுக்கு அப்புறம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாள் கழிச்சு தான் அந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லாரும் வந்து புறணி பேசவே ஆரம்பிப்பாங்க. ஆனால் சுஜா வர்ணி விஷயத்தில் வந்த நாள் அவங்க போய் ஒரு நைட்டு கூட தூங்கலை. உள்ள வந்து அடுத்த செகண்டே உட்காந்துக்கிட்டு பையாபுரி, ஸ்நேகன், ஆரவ், காயத்ரி 4 பேரும் உட்காந்துக்கிட்டு புறணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சுஜா வர்ணியை வந்து அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. ஏன் ஒரு தோற்றத்தை வச்சு ஒரு மனிதனை எடை போடுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், ரொம்ப முட்டாள்தனம். அப்படி பார்த்தா வந்து வையாபுரி சான்ஸ் கேட்டு ஒவ்வொரு ஆபீஸும் ஏறினப்ப அவர் தோற்றத்தை பார்த்து வெளியே போடா அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு வையாபுரி இருப்பாரா? ஸ்நேகன் தோற்றத்தை பார்த்து உனக்கெல்லாம் என்னடா அறிவு இருக்கும், வெளியே போடான்னு சொன்னா இன்னைக்கு ஸ்நேகன் இருப்பாரா? இவங்கெல்லாம் ஃபீல்டுல கஷ்டப்பட்டு தானே வந்தாங்க, அந்த வழி தெரியாதா? 2002 +2ங்கிற படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆனவங்க சுஜா வர்ணி ஹீரோயினா. அதுக்கடுத்து அவங்களுக்கு பிரேக்கே இல்லாம இத்தனை வருஷம் வந்து எத்தனையோ படங்கள்ல வந்து சின்ன சின்ன ரோல் நடிச்சிட்டு இருந்தாங்க. மிளகா படம் மட்டும்தான் செகண்ட் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே சுஜா வர்ணினா யாருன்னே தெரியாது. ஆனா 4 லாங்குவேஜ்லயும் நடிச்சிருக்காங்க. 2002 இருந்து ஃபீல்டுல இருக்காங்க, 15-16 வருஷமா. அப்படி இருந்தும் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. இன்னைக்கு அவங்களுக்கு ஏஜ் வந்து கிட்டத்தட்ட 30 ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து வெற்றியே பார்க்காத ஒருத்தவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க என்ன ஏதுங்கிறத அவங்கள பத்தி கேட்டு கூட தெரிஞ்சுக்க உங்களுக்கு வந்து ஒரு பக்குவமோ பொறுமையோ எதுவும் இல்லைங்கிறப்ப நீங்களாம் வாழ்க்கையில என்ன அனுபவப்பட்டீங்கன்னு தெரியல. அவங்களோட தோற்றத்தை வச்சுக்கிட்டு அவங்களோட உள்ள வர்ற விதத்தை வச்சுக்கிட்டு அவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணது என்னால தாங்கிக்கவும் இல்லை. அதுலயும் வையாபுரி மேல இருந்த மரியாதை எனக்கு வந்து சுத்தமா இன்னைக்கு போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஒரு பொண்ணை வந்து இந்த அளவுக்கு வந்து தரக்குறைவா விமர்சனம் பண்ணலாமா? உங்களுக்கும் பொண்ணு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஒருத்தவங்க உள்ள வர்றாங்க, அவங்க வந்ததுல என்ன தப்பு இருக்கு எனக்கு தெரியல. கயிறு கட்டி இறக்குறாங்க, அது சேஃப்டி சைடுக்காக வந்து அவங்களுக்கு அந்த காஸ்டியூம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஏன் வந்த உடனே எல்லாருக்கிட்டையும் வந்து ஃப்ரீயா இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு எல்லாரையும் வந்து ஒரு க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன்ல எல்லாருக்கும் வணக்கம் சொன்னது, ஹாய் சொன்னது, அவங்கவுங்க லாங்குவேஜ்ல சொன்னது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? 3 சாவித்திரியா வருது அப்படின்ட்டு விமர்சனம் பண்றாரு. இதை தவிர கணேஷ் வந்து ஜாக்கெட், அதாவது அவங்க போட்டிருந்த லெதரு, அது வந்து ஹீட்டா இருக்கும், அதை கழட்டி வச்சிருந்தோம், உங்க காஸ்டியூம் வந்தோடனே மாத்திக்கலாம் அப்படின்ட்டு அவரோட ட்ரெஸ் வந்து கொடுக்குறாரு. அது ஒரு பண்புயா. அந்த பண்பை கூட எப்படி விமர்சனம் பண்றாரு ஸ்நேகன் வந்து ஜாக்கெட் கொடுத்து கரெக்ட் பண்றான் கணேஷ் அப்படிங்கிறாரு. எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம் அது. நீங்க வந்து ஓவியா அழுதுட்டு இருக்கிறப்ப பாத்ரூம்ல அழுதாலும் சரி, ஸ்மோக்கிங் ரூம்ல இருந்தாலும் சரி, தேடி போய் அழாதடா செல்லோன்னு கண்ணை துடைக்கல. நீங்க ரைஸா எங்க இருந்தாலும் தேடி போய் ஏன் அழுகிற, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கண்ணத்தை தடவல. எல்லாத்தையும் வந்து நீங்க பண்றப்ப வந்து அது உங்களுக்கு தப்பா தெரியல. நீங்க பண்ணதை விட இவர் பண்ணது உயர்வான காரியம், கணேஷ் பண்ணது உயர்வான காரியம். அந்த பொண்ணு வந்து லெதர் போட்டிருக்கு, அது பாடி ஹீட் ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு அக்கறையில சொல்றாரு. அது அக்கறை, நீங்க பண்றது அக்கறை கிடையாது. வெளி தோற்றத்தை வச்சு என்னைக்குமே நம்ம யாரையுமே எடை போடவே கூடாது. வெளி தோற்றத்தை வச்சு எடை போட்டிருந்தா இன்னைக்கு வந்து ஃபீல்டுல யாருமே இருக்க முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே கிடையாது. அடுத்து ஆரவ், காயத்ரி வந்து ஆரவ் கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அவகிட்ட எல்லாம் பழகாத அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு ஆரவ், இவர் பெரிய மன்மதன், ஆரவங்கிற மன்மதன் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா நான் இதுக்கு போய் பேசுறேன், நான் எப்படி நடந்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க. என்னையா இத்தனை வருஷம் வந்து அவங்க ஃபீல்டுல வந்து இருந்து சாதிக்க முடியாம ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஸ்கோப் நமக்கு வந்து ஃபேஸ் தெரியும், ஏதோ ஒரு ரீச் ஆகும், அதுக்கடுத்து நமக்கு ஏதாவது ஒரு பிரேக் கிடைக்கும், சக்சஸ் கிடைக்கும், ஏதோ ஒரு கனவோட வந்திருக்காங்க. அவங்க யாரு என்ன ஏது எதுவுமே நீங்க வந்து அவங்க கிட்ட பேசல, பழகல, கேட்கல, எதுவுமே கேட்டு தெரிஞ்சுக்கல, அவங்கள பத்தி எதையுமே தெரிஞ்சுக்கல, அவங்களோட கேரக்டர்னா எதுவுமே தெரிஞ்சுக்கல. அதுக்குள்ள என்னமோ இவர் வந்து பெரிய யோகியவான் மாதிரி அவங்கள குறை சொல்றாரு. காயத்ரி வந்து என்னமோ யோகியன் மாதிரி குறை சொல்றாங்க. காயத்ரி அதுவும் சொல்றாங்க, 5 ஜூலிக்கு சமமா சுஜா,
ஜூலிங்கிற ஒரு பொண்ணு இவ்வளவு கெட்ட பேரோட போனதுக்கு முழு காரணமே காயத்ரி தான். ஜூலியோட ஒரே ஒரு மைனஸ், ஜூலி வந்து காயத்ரியை நம்பினது மட்டும்தான். இல்லைன்னா அந்த பொண்ணு ஒரு 10% வந்து கெட்ட பேரோட போயிருக்கோம். இப்போ வந்து 99% கெட்ட பேரோட போயிருக்கு. அந்த அளவுக்கு போனதுக்கு காரணமே காயத்ரி தான். இந்த காயத்ரி வந்து 5 ஜூலிக்கு சமம்னு சுஜாவா சொல்லுது. உண்மையிலே ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இந்த லாஸ்ட் எபிசோடு பார்த்தப்ப அவ்வளவு கோபம் வந்தது. ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு வர்றாங்கன்னா சும்மா வந்துடுறது கிடையாது. அதுக்கு பின்னாடி எவ்வளவோ தியாகங்கள், எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் சந்திச்சுதான் வந்திருக்காங்க. நம்ம அவர் உயரத்துக்கு வந்தது மட்டும்தான் பாக்குறோம். அவனுக்கு வந்த வாழ்வை பாரியா, எப்படி இருக்காயா, அப்படி இருக்காயான்னு தான் சொல்றோம். ஆனா அந்த உயரத்துக்கு வர்றதுக்காக என்னென்ன இழந்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம அதை வந்து பாக்குறதுக்கான மனநிலையிலே இல்லை. அவனோட வெற்றியை பார்த்து மட்டும்தான் நம்ம பொறாமப்படுறோம். அந்த வெற்றிக்கு அவன் கொடுத்த விலையை வந்து நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை. வெறும் வந்து வெளி தோற்றத்தை பார்த்து இந்த மூஞ்சில இவ்வளவு பெரிய ஆளாயிருச்சு அப்படின்ட்டு வந்து பேசுறது வந்து சரியில்லை. என்னைக்குமே வந்து அது சரியான ஒரு விஷயம் இல்லை. நீங்க லைஃப்ல வந்து யாரையுமே வெளி தோற்றத்தை வச்சு நீங்க எதையுமே இடம் போடாதீங்க. அவங்களோட பழகுங்க. அந்த கேரக்டர் பிடிச்சா பழகுங்க, பிடிக்கலையா ஒதுங்கி போயிருங்க. அவ்வளவுதான், அதான் வாழ்க்கை. உடனே பார்த்த உடனே வந்து ஒதுங்கிடுறாங்க. இதே இது ஒரு ஃபேமஸான ஹீரோயின், ஒரு நல்ல ஹீரோயின் பிந்து மாதவி மாதிரி ஒரு நோன் ஹீரோயின் வந்து உள்ள வந்திருந்தா ஸ்நேகனும் ஆரவும் காயத்ரியும் வையாபுரியும் இப்படி உள்ளே உட்காந்து இப்படி புறணி பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணு உள்ள வந்திருக்கு, என்ன வேணும் என்ன ஏதுன்னு கண்டுக்கிற கூட உங்களுக்கு மனசு வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒருத்தரை வந்து சும்மா சண்டை போடுறதுக்குன்னு இறக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டைக்காரியை இறக்கியிருக்காங்க. என்ன மைண்ட் செட்டுன்னே எனக்கு தெரியல. உண்மையிலே இன்னைக்கு எபிசோட் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கோபம் தான் வந்தது. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு நான் கொஞ்சம் ஹார்ஸாக பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. வையாபுரி, ஸ்நேகன், ஆரவ், காயத்ரி இந்த 4 பேர் மேலேயும் சுத்தமாக எனக்கு வந்து மரியாதை போயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதுவும் வையாபுரியெல்லாம் வந்து இந்த அளவுக்கு கேவலமாக போவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. கட்டி பூடிடா அப்படிங்கிறாரு. யாருக்கிட்ட? கணேஷ் வந்து அந்த எண்ணத்துல தான் அந்த பொண்ணு கூட வந்து பழகுற மாதிரி வந்து பேசுறாரு. எவ்வளவு கொச்சையான எண்ணம், ரொம்ப கொச்சையான எண்ணம், ரொம்ப வேதனையா இருந்துச்சு. என்னைக்குமே வந்து ஒருத்தரை வந்து பார்த்த உடனே இடப்படாதீங்க. அதே மாதிரி ஒரு உயரத்துல இருக்கிறவங்க வந்து இவனுக்கெல்லாம் இந்த வாழ்வு அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த வாழ்வுக்கு பின்னாடி அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய துயரங்கள் இருக்கு, நிறைய கடந்துதான் வந்திருக்காங்க. அது ஓவியாவா இருந்தாலும் சரி, ரைஸாவா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்த விட்டு கொடுத்து தான் வந்திருக்க முடியும். இது எல்லாத்தையும் அனுபவிச்சு மேல வந்த வையாபுரி ஸ்நேகனுக்கே அந்த அறிவு இல்லை அப்படிங்கிறப்ப அது எனக்கு என்னால தாங்கிக்க முடியல. மீண்டும் சந்திப்போம். நன்றி.